கட்சிகள் வந்து இந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டும் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டும் எங்கள் வசம் தான் இருக்கு, அதனால நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்கிறோமோ அவர்களுக்கு தான் இஸ்லாமியர்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது குர்ஆனையும் அல்லாஹ்வையும் முகமது நபியையும், அவரை கிடையாது. எங்களுக்கு தெரியும் மார்க்கம் சொன்ன ஒரே விஷயம் கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நிக்காதேன்னு. யார் கொடுங்கோல் ஆட்சியாளர் பக்கம் நிக்கிறீங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இதே தமுமுகல அதோடைய தலைவர் சொன்னாரு, ஜவஹர்லால் சொன்னாரு, திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னாரு. இன்னைக்கு அந்த கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு. விஷப்பாம்பு எங்க இருக்கும் எங்களுக்கு மார்க்கம் சொல்லிருக்கு தெரியுமா? கபூர்ஸ்தான்ல இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணுவோம்ல, அங்க கொடிய பாம்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கபூர்ஸ்தான்ல போய் படுத்துக்கிட்டு நீ எங்களுக்கு பாடம் எடுக்காதன்ற, புரியுதா? இஸ்லாமியர்களுக்கு தெரியும் யாரை பின்பற்றணும், யார் கூட நிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். சோ அதனால தளபதி விஜயோட நிக்கிறோம். அதே மாதிரி பாஜகவுடன் கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி, பல கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பொதுவா சொல்ற கருத்து வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தா இஸ்லாமியர்கள் யாரும் நாங்க வந்து தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டோம், அவர் வந்து தனித்து நின்று இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் ஆதரவு கொடுத்ததுனால ரொம்ப சுத்தி வரீங்க தம்பி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல இஃப்தார் நிகழ்ச்சியில அவர் வந்து கூட்டணி யாரு கூடயும் இல்ல, தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படின்னு தளபதி சொன்ன விஷயம் என்ன சொன்னாரு சொல்லுங்க? என்ன சொன்னாரு? இன்னைக்கு சொல்றீங்களா? பல சாயங்கள் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்தது. அது வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல சொன்ன விஷயமே தான் இங்கேயும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு இவர் ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும். ஒருபோதும் அரசியல் எதிரியோடும் சரி கொள்கை எதிரியோடும் கூட்டணி கிடையாது. என் மக்களோடு இணக்கமாக என் மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். தளபதி தெளிவா புரிய வச்சிருக்காரு. என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நான் வந்திருக்கேன்றாருல, அவங்களோட நிக்கிறாரு. இத்தனை நாள் உருட்டுனாங்க எல்லாம் உட்காந்துட்டு, இந்த ஆண் நிறுவனம் பெண் நிறுவனம் வச்சுட்டு இஷ்டத்துக்கு சேனல் எல்லா சேனலையும் உட்காந்து உருட்டுனாங்களே, அதே மாதிரி பத்திரிகையாளன்ற போர்வையில பல பேரை வச்சு பேச வச்சிங்களா, எல்லாத்துக்கும் என்ன அடி விழுந்திருக்கு இன்னைக்கு? தளபதி சொன்ன வார்த்தை என்ன அடி? சரியான அடி விழுந்திருக்கு. நான் அந்த வார்த்தையை பதிவு பண்ண வேணா நினைக்கிறேன். சோ இதற்கு மேல அவர் மீது இந்த காவி சாயம் பூசதை நிப்பாட்டிக்கிட்டு ஒழுங்கா போயிரு, இல்லைன்னு வச்சுக்க நாங்க வேற சாயம் பூசி உனக்கு அனுப்பிச்சு விடுற டைம் வந்துருச்சு, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. இனி ஆட்டம் ஆடுறது உங்க ஒப்பன் தாத்தங்க அதெல்லாம் உருட்டுறதெல்லாம் நிப்பாட்டிக்க. தரவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். யார் யார் அரசியலுக்குள்ள வந்து வரும்போது எவ்வளவு ஜீரோல வந்து இன்னைக்கு எத்தனை கோடிக்கு அதிபதியா இருக்கிற, யார் யாருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு, யாருக்கு கப்பல் இருக்கு, யார் வந்து மெத்து கடத்தினது எவன், சொத்து வச்சிருக்கவன் எவன், எல்லா கதையும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்தமா உங்களுடைய முகத்திரையை நிச்சயமா கிளிப்போம் தம்பி. நன்றி நன்றி.